ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின்மினி பூக்கள். இன்னைக்கு நம்ம ஈஸியான ஒரு சிம்பிள் பெயிண்டிங் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதை நீங்க உங்க கிட்ஸை இன்வால்வ் பண்ணி பண்ணுங்க. நான் இன்னைக்கு என் பையன் கூட தான் பண்ண போறேன். வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நான் 2 ஸ்ட்ரெச் கேன்வாஸ் எடுத்திருக்கேன், அலுமினியம் ஃபாயில் ஷீட்ஸ், பெயிண்ட் உங்க ஆப்ஷனுக்கு, உங்க கலர் காம்பினேஷனுக்கு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. பட்ஸ் கொஞ்சம் இப்படி டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. பெயிண்ட் பிரஷ், 2 ஸ்ட்ரா, சிசர், அவ்வளவுதான். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஒயிட் பெயிண்ட் பண்ணி இந்த ஹாஃப் லேயருக்கு ஒயிட் பண்ணு, டிப் பண்ண நல்லா பெயிண்ட். இப்படியா? இந்த அலுமினியம் ஃபாயில் இப்படி ரேப் பண்ணியிருக்கோம்ல, இதை வச்சு ஜஸ்ட் டேப் இட். காஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு மேல நம்ம அடுத்த பெயிண்டிங் பண்ணணும். காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம ஒரு ட்ரீ மாதிரி வரைய போறோம். அது எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ட்ரீ வரைகிறது ரொம்ப சிம்பிள் தான். இந்த ட்ரங்கை கொஞ்சம் ப்ராடா வரைஞ்சிட்டு மேல போக போக பிரான்ச்சஸ் கொஞ்சம் தின் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க கிட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆர்ட் ட்ரெயின் பண்ணா இந்த மாதிரி சிம்பிளானதா சூஸ் பண்ணுங்க. ஆர்ட் ஒரு நல்ல தெரப்பேட்டிக் ஆக்டிவிட்டி. இப்போ நமக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் நம்ம கிட்ஸோட ஸ்க்ரீன் டைம். இந்த மாதிரி சிம்பிளா சூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இன்ட்ரெஸ்டா பண்ணுவாங்க. அவங்கள இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லாம அவங்க பண்றதுல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தா அதை கரெக்ட் பண்ணிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணா அவங்க கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா பண்ணுவாங்க. நம்ம ட்ரீ ட்ரங்க், பிரான்ச் இதெல்லாம் வரைஞ்சிட்டோம். இப்போ சிம்பிளா ஒரு மெத்தட்ல எப்படி லீவ்ஸ் பெயிண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ரா இப்படி பிட்ஸ் அண்ட் பிட்ஸா ஊட விட்டு கட் பண்ணிக்கோங்க சிசர் வச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இதை இப்படி பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம இதை பெயிண்ட்ல வச்சு இப்படி ஒரு டெக்னிக்ல இப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபினிஷிங் தரும். பார்க்கலாம் இது எப்படி பண்றதுன்னு. இன்னொரு மெத்தட், இங்க பட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இந்த பட்ஸை கலர்ல டிப் பண்ணி இப்படியே டிப் பண்ணலாம். இப்படி பண்ணு. ஸோ இதை இப்படி வச்சு வெயிட் பண்ணு. ஒரு நிமிஷம், ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். இப்படி எடுத்து இப்படி எடுத்து இப்படி எடுத்து அதே மாதிரி
நீங்களும் உங்க கிட்ஸோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் பெரிய மெமரிஸ். நம்மளுக்கும் ஹாப்பி, கிட்ஸோட செஞ்சதுனால பசங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. அவங்க செஞ்சது நம்ம இப்ப செவத்துல எல்லாம் மாட்டி வைக்கிறப்போ அதை பாக்குறப்பெல்லாம் அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.